2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 27வது வசனம். ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றென்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறந்த மழை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் கேயாசியை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இந்த கேயாசி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், எலிசாவினுடைய ஊழியக்காரன். இந்த எலிசாவினுடைய ஊழியக்காரன் கேயாசி ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரனாய் மாற வேண்டியவன். எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த எலியா கிட்ட இருந்து ஆசீர்வாதம் எலிசா கிட்ட இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, டபுள் ஃபோல்டாக இருக்குது, 2 மடங்காக. அதாவது இந்த எலியா எலிசா இந்த 2 பேருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப அற்புதமான காம்பினேஷன். ஒரு நல்ல சீஷன், ஒரு நல்ல தலைவன், இவங்க 2 பேரும் இருந்தால் எப்படி இருக்கும்ன்றதுக்கு இது 2ம் மிக முக்கியமான ஒரு அடையாளம். இன்னும் சொல்லப்போனால் இந்த எலியாவும் எலிசாவும் மிக முக்கியமான உபதேசத்தினுடைய அடையாளம். இந்த எலியாவை நான் எப்பவுமே வேதத்தில் நான் பார்த்தபோது, இவன் ஒரு புதிய ஏற்பாட்டு சபை, மெல்கிசேதேக்கின் முறைமைன்னு நம்ம சொல்லுவோம், இந்த சுயாதீன சபைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவன் அடையாளம். அவனுக்கு வம்ச வரலாறு இருக்காது, அவன் எங்கேருந்து வந்தான்னு இருக்காது, அதே மாதிரி அவனுக்கு மரணமும் இருக்காது, அவன் ஏறி மேலே போயிடுவார். இந்த எலியா ஒரு சுயாதீன பிரமாணம் அப்படின்னு சொன்னால், இந்த எலிசா ஒரு நியாய பிரமாணம். அதாவது இந்த சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு நடக்கிற இஸ்ரவேலுடைய சில சம்பவங்கள் எலிசாவின் வாழ்க்கையில் இருக்கும். இது ஆவிக்குரிய சத்தியம். ஆனால் இந்த எலியாவும் எலிசாவையும் பார்த்தீங்கன்னா, இவங்க செலக்ட் பண்ண விதமே ரொம்ப அற்புதம். எலியா கிட்ட ஆண்டவர் சொல்லும் போது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் அவன்கிட்ட சொல்லும் போது என்ன சொல்கிறாரு? 3 வேலை கொடுக்குறாரு. ஒன்று, இஸ்ரவேலின் மேல் யெகூவை நீ ராஜாவாக அபிஷேகம் பண்ணணும். ஆசகேலை சிரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணணும். உன் ஸ்தானத்தில் எலிசாவை அபிஷேகம் பண்ணணும். இந்த 3 வேலையை சொல்கிறார். ஆனால் எலியா செய்தது ஒரு வேலை மட்டுமே. எலிசாவை தன் ஸ்தானத்தில் அபிஷேகம் பண்ணான். நல்ல தலைவனுக்குரிய ஒரு அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தான் இருக்கும் போதே தன்னுடைய ஸ்தானத்துக்கு ஒருத்தனை உருவாக்குவது. அது அவனாக செஞ்சுருக்கணும். இன்னும் ஒரு படி மேலே போய் எலியா கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, உன் ஸ்தானத்தில் ஒருத்தனை அபிஷேகம் பண்ணு. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். உன் மினிஸ்ட்ரியை எடுத்து அவங்ககிட்ட கொடுங்கிறார். இன்றைக்கி நம்ம அதை சொல்லுவோமா? இன்றைக்கி நம்மக்கிட்ட அப்படி ஒரு சத்தம் கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? பிசாசு பேசுதும்போம். என் ஊழியத்தை என்கிட்ட யாரோ பிடுங்க பார்க்குறாங்க, எனக்கு விரோதமாக யாரோ மந்திரம் பண்ணுறாங்கன்னா சொல்ல தொடங்கிடுவோம். என்ன ஒரு அர்த்தம் பாருங்க. நீ கொடு அப்படின்னா அவன் கொடுக்க ரெடி ஆகிறான் பாருங்க. இன்றைக்கும் அப்படி சிட்ட பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். தன்னுடைய ஊழியத்தை தான் இருக்கும் போதே அடுத்தவர்கள் மேலே கையை வச்சு அபிஷேகம் பண்ணி அவங்ககிட்ட கொடுத்த எத்தனையோ பெரிய மனுஷங்க இருக்காங்க. அந்த கொடுத்தது தன் சொந்த இரத்த உறவுகள் இல்லாதவர்களுக்கு. அப்படிப்பட்டதான அற்புதமான பரிசுத்தவான்கள் இன்னைக்கு நம்ம காலத்திலும் இருக்காங்க. அப்போ அந்த எலியா அது எலிசா கிட்ட கொடுக்குறாரு. மற்ற 2 வேலையை எலியா பார்க்கல. அதான் ரொம்ப முக்கியம். அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, எலியா செய்யாத வேலையை எலிசா செய்வான். யெகூவை அபிஷேகம் பண்ணுற வேலையும் ஆசகேல் அபிஷேகம் பண்ணுற வேலையும் யார்கிட்ட கொடுத்துட்டான் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், எலிசா கிட்ட கொடுத்துட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு வேலை தான் செஞ்சான், மற்ற 2 வேலையை எலிசா செய்வான். தன்னுடைய சீஷன் மேலே அவனுக்கு இருந்த ஒரு நம்பிக்கை, தன்னுடைய ஸ்தானத்தில் அவனை கொண்டு வருவதற்கு அவன் விட்டு கொடுத்தல், இது அவங்ககிட்ட இருந்த மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அவங்ககிட்ட இருந்த அற்புதமான குணம். இன்றைக்கி அந்த குணம் மட்டும் நம்மக்கிட்ட வந்துருச்சு. அந்த பதவி மேலே ஆசை இல்லாத தன்மை நமக்கு வந்துருச்சு. தான் பதவியை விட்டு கொடுக்குற தன்மை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நாம் அதை விட உயர்வான பரலோக பதவிக்கு போயிடுவோம். கர்த்தர் உயிரோடு மேலே கூட்டிகிட்டு போயிடுவார். இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த பதவியை விட்டுட்டு வர்றதுக்கு ஆசை இல்லை. தனக்கு கீழே உள்ளவன் மேலே வரணுங்கிற ஆசை இல்லை. இந்தியா கிரிக்கெட் டீமில் ஒருத்தர் இருந்தார், ஒரு கேப்டனாக. அவர் இன்னை வரைக்கும் மதிக்கப்படுறதுக்கு காரணம் என்னென்னா, அவர் நல்லா விளையாடிக்கிட்டு இருக்கும் போதே பெஸ்ட் கேப்டன், அவரோட தலைமையில் வேர்ல்டு கப் வாங்கினாங்க. அப்போ இருக்கும்போதே அவர் என்ன பண்ணார்? தனக்கு அடுத்து உள்ள ஒருத்தனை கேப்டனாக கொண்டு வந்தார் அடுத்த மேட்ச்சில். அப்போ எல்லாரும் கேட்டாங்க, இவரை இப்போ கொண்டு வரீங்களே, நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் கேப்டனாக இருக்கிறீங்களே. அப்போ அவர் சொன்னார், எப்படி இருந்தாலும் ரிட்டையர் ஆகுவேன், அடுத்த வேர்ல்டு கப்புக்குள்ளே நான் இன்னொரு கேப்டனை உருவாக்கி விட்டுட்டு போனோம். அதுதான் தலைமைத்துவத்தினுடைய அற்புதமான வேலை. அழகாக சொல்லிட்டு போனார். அவர் சொன்ன மாதிரி அடுத்த பெஸ்ட் கேப்டனை உருவாக்கி வச்சுட்டு போனார். அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். தலைமைத்துவத்துக்கு தனக்கு கீழே அடுத்த ஒரு ஆளை ரெடி பண்ணி வைக்கக்கூடியதான சுபாவம் எலியாவிடத்தில் அது இருந்தது. அவர் செஞ்சு வச்சுட்டு போனார். எலிசா கிட்ட உள்ள குட் குவாலிட்டியை பாருங்கள். எலிசாவை எலியா அபிஷேகம் பண்ண கூப்பிட்றார். நீ வா அப்படின்னு சொல்லி சால்வையை போடுறார். போடும்போது எலிசா பண்ண வேலை என்ன தெரியுமா? அவன் பார்த்துக்கிட்டு இருக்கப்போ வேலை என்ன தெரியுமா? ஏர் உழுதுகிட்டு இருக்கிறார், மாடு ஏறி விழுதுகிட்டு இருக்கிறார், தன்னுடைய வயலில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். எலியா கூப்பிட்ட உடனே வந்த எலிசா ஒன்று கேட்குறான், என் தகப்பனையும் தாயும் நான் முத்தம் பண்ணணும். சரி போயிட்டு உடனே வா, நான் உன் மேலே போட்ட சால்வையை மறந்துடாத அப்படிங்கிறார். அதாவது அழைப்பை மறந்துடாதுன்னு அர்த்தம். ஆனால் எலிசா போனது அதுக்காக இல்லை, அப்பா அம்மாவை பார்க்குறதுக்கு இல்லை. எலிசா எதுக்கு போனார் தெரியுமா? ஓடி போய் அந்த மாடை அடித்து அந்த ஏரை உடைச்சி
அந்த சூட்டில் அதை சமைச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்டு வந்துட்டார். அவருடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நான் என் வாழ்க்கைக்கு ஆதாரமாக இந்த ஏரையும் மாடையும் வைத்திருக்கிறேன். இதுதான் எனக்கு பிழைப்பு, இதுதான் என் உழைப்பு, இதை நம்பித்தான் என் வாழ்க்கை இருக்கு. இனி என் வாழ்க்கை எலியாவை நம்பி. இனிமேட்டு ஏறும் கிடையாது, மாடும் கிடையாது, திரும்பி வரதுக்கு இங்கே ஒன்றும் கிடையாது, எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இதுதான் ஊழியத்தில் ஒரு சீஷத்துவத்தினுடைய உண்மையான அழைப்பு. ஆண்டவர் சொன்னார் பாருங்க, உன் படகையும் மீனையும் விட்டு விட்டு வா, வயலையும் உன்னுடைய வலையையும் தகப்பனையும் விட்டு விட்டு வா. ஆபிரகாமுக்கு சொன்னார் பாருங்க, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு விட்டு வா. இது எல்லாருக்கும் மேன்மையான அழைப்பு இருக்கிற அத்தனை பேருக்கும் கர்த்தர் கொடுத்தது. இங்கே எங்க மிஸ்டேக் நடக்கும் தெரியுமா? உன் இனத்தை விட்டு வான்னு ஆபிரகாம்கிட்ட சொன்னும் போது ஆபிரகாம் கூட லோத்தையும் தேராகியும் கூட்டிட்டு வந்துடுவார், இனத்தை விட்டுட்டு வரமாட்டார். அதே மாதிரி உன் படகையும் வலையும் விட்டுட்டு வான்னு சொல்லும் போது பேதுரு விட்டுட்டு வந்தாரான்னு யோசிச்சு பார்த்தா, இயேசு மரித்த அந்த நாட்களில் நீங்க பார்த்தீங்கன்னா அவர் உடகே படகில் ஏறி, இங்கே ஏதோ ஒரு போட் அவருக்கு இருக்கு பாருங்க, அவரால் அந்த போட்டை மறக்க முடியல, இல்லை அந்த போட்டை எங்கேயோ வச்சிருந்திருக்கிறார், இல்லை யாருடைய போட்டை உடனே வாங்கிட்டார் இமிடியட்லி. அதுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன், நம்ம அந்த பழசை விட மாட்டோம். எலிசா கிட்ட அப்படியே விட்டு வர தன்மை. இனி ஏறும் கிடையாது, மாடும் கிடையாது. இந்த பிளஸ்ஸிங், இந்த ஆசீர்வாதம் அதற்கு பிறகு அப்படியே எலியா கூடயே வர்றாரு. வந்து 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 எலியா கிட்ட நூற்றுக்கணக்கில் தீர்க்கதரிசிகளின் புத்திரர் இருக்கிறாங்க, நிறைய அசிஸ்டன்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் எலிசா மாதிரி யாருமே இல்லை. அப்படியே கூட வந்து அவன் எல்லா இடத்துக்கும் வரான், கில்காலுக்கு வரான், பெத்தேலுக்கு வரான், யோர்தானுக்கு வரான், எல்லா இடத்துக்கும் கூடவே வரான். அப்போ எலியா கேட்குறான், உனக்கு என்னதான்ப்பா வேணும், இப்படி எல்லா இடத்துக்கும் கூட வருவேன். அவன் சொன்னான், அதெல்லாம் வேணாம், உங்க கூட நான் வந்துக்கிட்டே இருப்பேன். கடைசியாக இதுக்கு மேலே எலியாவுக்கு போகிறதுக்கு இடமே கிடையாது. இதுக்கு மேலே எலியா பூமியில் எங்கேயும் போக முடியாது, அடுத்து ஏறி ஒரு பரலோகத்துக்கு போகணும். அது வரைக்கும் எலிசா கூட வரான் பாருங்க. அதுதான் ஒரு நல்ல சீஷனுடைய சுபாவம். எந்த இடத்துக்கு போனாலும் தலைமைத்துவம் எங்கே போக சொல்லுதோ அங்கே போகணும். அதுக்கு அழைப்பாக இருக்கணும், கர்த்தர் சொல்கிறதா இருக்கணும். அதுவும் தலைமைத்துவம் சொல்கிறதா இருந்துச்சுன்னா நீங்கள் போகலாம், ஒரு தப்பும் கிடையாது. உங்கள்கிட்ட ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணணும். அதே நேரத்தில் நீங்கள் சில நேரங்களில் பிரயாணம் பண்ணும்போது கடினமான பாதைகள் போக வேண்டியிருக்கும், யோர்தானை கடக்க வேண்டியிருக்கும், நீங்கள் போய் தான் ஆகணும். எல்லாமே பெத்தேலாக இருக்காது, எல்லாமே தேவனுடைய வீடாக இருக்காது, எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்காது, எல்லாமே தரிசனமாக இருக்காது. சில நேரத்தில் கில்கால் இருக்கும், அங்கே உடன்படிக்கை பண்ண வேண்டி இருக்கும், ரெண்டாவது உடன்படிக்கை பண்ண வேண்டி இருக்கும், யோர்தான் இருக்கும், எரிகோ இருக்கும், எல்லா இடத்துக்கும் போய் தான் ஆகணும். எல்லா இடத்துக்கும் போன எலிசா கடைசியாக போகிறதுக்கு இடம் இல்லை. இப்போ சொல்கிறான் எலியா, அவ்வளோதான், நான் ஏறி மேலே போகிறேன், இதுக்கு மேலே என்ன உனக்கு வேணும்? சரி, இனி உங்கள்கிட்ட வார்த்தை ஒன்றும் இல்லை, எனக்கு உங்கள்கிட்ட இருக்க ஆசீர்வாதம் ரெண்டத்தனியாக கொடு, டபுள் ஃபோல்டு. உடனடியாக எலியா சொன்னார், அற்புதமான காரியத்தை கேட்ட, அரிதான காரியத்தை கேட்டாய், ஆனால் நான் போகிறத நீ பார்க்கணும். அதாவது உன் கான்சன்ட்ரேஷன் முழுக்க அந்த தலைமைத்துவத்தின் மேலேயே இருக்கணும். நான் சொல்லுவேன், தலைமைத்துவத்துக்கு பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கணுங்க. என்ன பேசுகிறாங்க, என்ன வார்த்தை கொடுக்குறாங்க, எப்படி ஜெபிக்கிறாங்க, அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கணும், அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். சில ஊழியர்களை நான் பார்த்துருக்கிறேன், அந்த ஊழியக்காரனை அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவர் உட்காந்து பிரசங்கம் பண்ணுற ஸ்டைலு, அவர் பேசுகிற பாடுறது அப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருப்பாங்க. அப்படியே சில நேரத்தில் கேட்பாங்க, நீங்கன்னா இப்படி அவரை பார்க்குறீங்க, ஏமா ஏன் அந்த மாதிரி நான் வரணுங்கிற வெறி வரணும். கடைசியில் எலிசாவுக்கு எப்படி வெறி வந்துச்சு தெரியுமா? இந்த எலியா மாதிரி நான் 2 மடங்கு ஊழியம் பண்ணணும்னு ஆசை வந்துச்சு. அதுதான் சீஷத்துவத்தினுடைய உச்ச நிலைமை. அவன் கேட்டான், எலியா சொன்னார், என்னை பார்த்துக்கிட்டே இரு, நான் போகிறத பார்த்தா உனக்கு கிடைக்கும். கிடச்சிச்சு, டபுள் ஃபோல்ட் பிளஸிங் வந்துருச்சு. இப்போ யோசிச்சு பாருங்க, எலிசா கிட்ட 2 மடங்கு ஆசீர்வாதம் இருக்கு. யாருடையது? எலியாவதுல உள்ளது 2 மடங்கு இருக்கு. எலியா யாரு? அக்கினியை இறக்கினவர். எலியா இப்படிப்பட்ட ஒரு ஆளு, பலிபீடத்தை சப்பனிட்டு அக்கினியை இறக்கி பாகாலின் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக கர்த்தரே தெய்வம் என்பதை நிரூபித்து காட்டினதான ஒரு மனுஷன். ஆகாப் என்கிற ராஜா பயந்து ரதத்தை எடுத்துக்கொண்டு வந்து பார்த்த ஒரு தீர்க்கதரிசி. 3.5 வருஷம் பனியும் மழையும் பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க ஒரு தீர்க்கதரிசி. மீண்டும் பனியும் மழையும் பெய்ய வைக்கத்தக்க ஒரு தீர்க்கதரிசி, அற்புதமான தீர்க்கதரிசி. அந்த ஆசீர்வாதம், அந்த வல்லமை இவங்ககிட்ட 2 மடங்கா இருக்கு. இப்போ இவங்ககிட்ட யார் இருக்கிறா? கேயாசி. இந்த கேயாசி ஒருவேளை இந்த எலிசா கூடவே இருந்திருப்பானால், கடைசியா எலிசா உனக்கு என்ன வேணும்னு கேட்டா, ஒருவேளை நான் சொல்றது ஒருவேளை கேயாசி அவனை பார்த்து, எலிசா உங்ககிட்ட இருக்கிறது எனக்கு 2 மடங்கா வேணும், அது மட்டும் அவன் கேட்டிருந்தானா என்ன நடந்திருக்கும் தெரியுமா? எலியா கிட்ட இருந்தது 4 மடங்கு இவங்ககிட்ட இருந்திருக்கும். ஏன்னா ஏற்கனவே எலியா கிட்ட இருந்தது 2 மடங்கு எலிசா கிட்ட இருக்கு. எலிசா கிட்ட இருக்கிறது 2 மடங்கு எனக்கு வேணும்னு கேயாசி கேட்டிருந்தா, எலியாவை விட எலிசாவை விட அற்புதமான ஒரு தீர்க்கதரிசியாக, வல்லமை வாய்ந்த ஒரு தீர்க்கதரிசியாக, அவர்களை பார்க்கிலும் பெரிய காரியங்கள். நீங்க எலிசாவுடைய லைஃபை பாருங்க, எலியா செய்தது எல்லாம் 2 மடங்கா செஞ்சிருப்பாரு, டபுள் ஃபோல்டா செஞ்சிருப்பாரு.
அவருக்கு வாழ்க்கையில் அந்த அற்புத அடையாளங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டபுள் ஃபோல்டு இருக்கும். அதே மாதிரி கேஎஸ்சி 4 மடங்கு செஞ்சவனாக இருந்திருப்பான். அப்படி எவ்வளோ பெரிய அழைப்பு பாருங்கள், எவ்வளோ பெரிய மகத்துவமான அழைப்பு. எதில் போச்சு? அற்ப 2 வெள்ளி பணம், 2 பணம், க்ளோஸ், எல்லாம் போச்சு. இன்னைக்கு இப்படித்தான் ஊழியத்தினுடைய காரியங்களை இழந்து போன அசிஸ்டன்ட்ஸ் 1000 பேருக்கு மேலே கிடக்குறாங்க. என்னது? நல்ல ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, அற்புதமான அழைப்பு, அற்புதமான வரங்கள், மகத்துவமான வார்த்தைகள், கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்ததான வரங்கள் எல்லாம் அற்புதமானவைகள், யூனிக். அவங்க கிட்ட இருந்து வரப்படுகிற வெளிப்பாடு மற்றவங்க கிட்ட இருக்கவே இருக்காது. அவங்களோட வார்த்தைகளை கேட்பாங்க, எழுத்து திறமை, பாடுற திறமை, இசை திறமை அப்படி கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். ஆனால் எங்கேயோ பார்வை. இப்போ இந்த எலிசாவுடைய பார்வை எலியா மேலேயே தானே இருந்துச்சு. ஆனால் கேயாசி பார்வை எலிசா மேலேயே தானே இருந்திருக்கணும். எலியா என்ன சொன்னார்? என்னை பார்த்துக்கிட்டே இரு, உனக்கு 2 மடங்கு கிடைக்கும். இப்போ நீ எலிசாவை பார்த்துக்கிட்டே இரு, உனக்கு என்ன கிடைக்கும்? 4 மடங்கு கிடைக்கும். ஆனால் கேயாசி எலிசாவையே பார்க்கல. யாருக்கிட்ட பாடுறாரு? எலிசா கிட்ட வந்தவனை பார்த்தாரு பாருங்க. யார்கிட்ட? நாகமான பார்க்குறாரு. இன்னைக்கு நாம தேவனை பார்க்கணும். நீ தேவனையே பார்த்துக்கிட்டு இரு, உனக்கு எல்லாம் 2 மடங்கு கிடைக்கும், 4 மடங்கு கிடைக்கும். ஏன் 1000 மடங்கு கிடைக்கும். உபாகம் 1:11 படி 1000 மடங்கு கர்த்தர் கொடுப்பாரு. நீ எப்ப தேவன்கிட்ட வர்ற மனுஷனை பார்க்குறியோ, தேவன்கிட்ட வர ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடிய மனுஷனை பார்க்குறியோ, அன்னையோட வாழ்க்கை முடிஞ்சு. காரணம் என்ன? இன்னைக்கு நிறைய ஊழியர்கள் யாரை பார்த்துட்டாங்க? தேவனை பார்க்கல. ஒரு காலகட்டம் வரைக்கும் அவர்கள் தேவனைத்தான் பார்த்தார்கள். எல்லாத்துக்கும் தேவனை பார்த்தாங்க. ஒரு சாப்பாட்டுக்கு தேவனை பார்த்த காலம் இருக்கிறது. ஏன்? தன் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட தேவனை பார்த்த காலம் இருக்கு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கஷ்டப்படும் போது தேவனை மட்டுமே பார்த்த ஊழியர்கள், அவங்களுடைய அன்றாட தேவைகளுக்கு தேவனை மட்டுமே பார்த்த ஊழியர்கள், ஒவ்வொரு குறைவிலையும் தேவனை பார்த்து 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 அன்றாட தேவைகளை சந்தித்து வாங்கின ஊழியர்கள், இன்னைக்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அன்றாட தேவைகளுக்கு ஒரு குறையும் இல்லை. நல்ல ஒரு மாசத்துக்கு தேவையான ஆகாரம் வீட்டில் இருக்கு. பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுற அளவுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கர்த்தர் உருவாக்கி கொடுத்துருக்கிறார். இப்போ இவங்களுக்கு வேற விஷன் வந்துருச்சு. அந்த விஷனை செய்யறதுக்கு தேவனை இப்ப பார்க்கல, மனுஷனை பார்க்கறாங்க. இதுதான் எனக்கு புரியாத ஆச்சரியம். குறைவுகள்ல தேவனை பார்த்தவங்க நிறைவா இருக்கும்போது ஏன் மனுஷனை பார்க்கறாங்கன்னு தெரியல. அந்த விஷன், ஒருவேளை நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன், அந்த விஷன் கர்த்தர் கொடுத்ததுன்னா, உன்னை கர்த்தர் ஏதோ ஒன்று கட்ட சொல்றாரு. வாட் எவர் இட் இஸ், சர்ச்சோ, பைபிள் காலேஜோ, அல்லது வந்து ஏதோ ஒரு காரியமோ, என்னமோ ஆண்டவர் உனக்கு சொல்றாரு. உன்னை கர்த்தர் செய்ய சொன்னார்னா, அது கர்த்தர் சொன்னதா இருந்தால் அதனுடைய தேவைகள் அத்தனையும் பரலோகத்திலிருந்து வரும். நீ எப்பவும் போல தேவனையே நோக்கிப்பார். அதில் இருக்கிற ஒரு செங்கல் ஆரம்பிச்சு அதை கட்டி முடிக்கிற கடைசி செங்கல் வரைக்கும் கர்த்தரே தருவார். நீ மனுஷனை நோக்க வேண்டிய அவசியம் இருக்கவே இருக்காது. உன் தாழ்வில் உன்னை நினைத்தவர் அவர், உன் வாழ்வில் எப்படி நினைக்காம இருப்பார். நமக்கு எங்க மிஸ்டேக் வருது தெரியுமா? அந்த குறைவுகள்ல ஒண்ணும் இல்லாத போது அந்த மனைவியின் கையை பிடிச்சுக்கிட்டு, பிள்ளைகளின் கையை பிடிச்சுக்கிட்டு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கினவங்க இன்னைக்கு எல்லாம் இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கி கொடுத்துருக்கிறார். இருக்க ஒரு இடம் இருக்கு, ஓட்ட ஒரு வாகனம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா என்ன நடக்குது? இதுக்கு அப்புறம் அடுத்து நம்மளுடைய விஷன் பெருசாகுது, பிராடா போகுது. அது ஒருவேளை கர்த்தர் கொடுத்தால் கர்த்தர் செய்வார். நீங்க அதை ஆசைப்பட்டு அது உங்களுடைய விஷனா இருந்து அது தேவ திட்டமா இல்லாம இருந்தால் அதற்கு பரலோகத்திலிருந்து ப்ரொவைடர் வராது. அப்ப நீங்க ஆட்டோமேட்டிக்கா வேற எங்க போறீங்க? மனுஷங்கிட்ட போறீங்க. நான் சொல்லுவேன், மனுஷனை கெஞ்சி கெஞ்சி வாங்கி கட்டக்கூடிய அல்லது செய்யக்கூடிய எந்த ஊழியமும் தேவனிடத்திலிருந்து வந்தது கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நான் தெளிவா சொல்றேன். மனுஷனுக்கு அறிவிக்க வேண்டியது அவசியம். மோசே ஆசாரிப்பு கூடாரம் கட்டும்போது ஒரே ஒரு அழைப்பு கொடுக்கிறார். ஆசாரிப்பு கூடாரம் கட்ட போறோம், நீங்க கொடுக்கலாம், ஃபினிஷ். மோசே ஒவ்வொரு நாளும் பார்க்கும் போதெல்லாம் எதிரில் வரவங்களையெல்லாம், என்னப்பா ஒன்றும் எடுத்துன்னு வரலையா, என்னப்பா ஒன்றும் கொண்டு வரலையா. அதுக்கப்புறம் 12 கோத்திரக்காரங்களுக்கும் நாங்கள் 12 உண்டியல் அனுப்பி வைப்போம். ஒவ்வொரு கோத்திரக்காரங்களும் அந்த உண்டியலில் போட்டு ஓய்வு நாள் தோறும் அந்த உண்டியலை கொண்டு வந்து ஆசாரிப்பு கூடார வாசலில் வைக்கணும். இந்த மாதிரி கலெக்ஷனே கிடையாது, இந்த மாதிரி கலெக்ஷன் கிடையாது. அதே மாதிரி ஆசாரிப்பு கூடாரத்துக்கு தேவையானது இன்னும் குறைவாக இருக்குது, இன்னும் நிறைய கட்ட வேண்டியிருக்கு. அதனால் நம்ம என்ன செய்ய போகிறோம்? வைரம் வைடூரியெல்லாம் தேவைப்படுறதுனால இனி நம்ம நகை காணிக்கணும்னு எடுக்க போகிறோம். எல்லாரும் வந்து வைரம் வைடூரியத்தை மட்டும்தான் போடணும், வேற எதையும் போடக்கூடாது. இப்படி ஒரு திட்டம் மோசே இடத்துல இல்லை. என்ன பண்ணணும்? அனௌன்ஸ் பண்ணு. கொடுத்தா அவனுக்கு ஆசீர்வாதம், கொடுக்காவிட்டால் பரலோகம் கொடுக்கும். சொன்னது கர்த்தர் செய்து முடிக்கிற வரைக்கும் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். கர்த்தருடைய வேலையை செய்யறதுக்கு எதுக்கு மனுஷங்கிட்ட கையை நீட்டணும்?
கொடுக்கறது அவன் ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுக்க சொன்னார். அவன் கொடுக்கலையா பரலோகம் ஏவும். கர்த்தர் நினைச்சாருன்னா கலங்க பண்ணினார்னா ஒருத்தன் கொண்டு வந்து எல்லாத்தையும் கொடுத்து கட்டிட்டு போயிடுவான், கட்டிட்டே போயிடுவான். கர்த்தர் ஒரு ஆளை எழுப்புனா போதும், ஒரு கோரேசை எழுப்புனா தேவாலயத்தை கட்டி முடிச்சிருவான். ஒரு அர்த்தசாஷ்டா மன்னனை எழுப்புனா அலங்கத்தை மொத்தத்தையும் கட்டி முடிச்சிடலாம். தேவன் ஒரு ஆளை எழுப்புனா போதும். இன்னைக்கு எங்க வருது? தேவனை நோக்கி பார்க்குற அனுபவம் போயிருச்சு, கர்த்தரிடத்துல இருந்து வாங்குற விசுவாசம் போயிருச்சு. பல திட்டங்களை உட்காந்து யோசிச்சு மனுஷங்கிட்ட இருந்து எப்படி காசு வாங்கலாம்னு யோசிக்கிற நீ அந்த நேரத்தை அப்படியே ஒதுக்கி தள்ளிட்டு எப்படி முழங்கால் போட்டு கர்த்தர்கிட்ட இருந்து வாங்கலாம்னு யோசி. உனக்கு சொன்னது கர்த்தராக இருந்தால் செய்வதும் கர்த்தராகவே இருக்கும். அவர் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாத தேவன். இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குது? கர்த்தர் சொல்லல, அதனால மனுஷங்கிட்ட போய் கர்த்தரை நோக்கி பார்க்காம மனுஷனை நோக்கி பார்த்து. உங்களுக்கு தெரியுமா, பல நேரங்களில் நீங்கள் அப்படி மனுஷனை கேட்கும் பொழுது அவனா கொடுக்குற பிரச்சனை வேற, அவனா கொண்டு வந்து கொடுக்கறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது கர்த்தர் அவனை ஏவி இருக்கிறாரு, அவன் கொண்டு வந்து கொடுக்குறான். ஆனால் நாம போய் அவங்ககிட்ட வாங்கும் போது என்ன நடக்குது தெரியுமா? கேயாசிக்கு நாகமானின் சாபம் வந்து சேருகிறது. பல நேரங்களில் எப்படி வேணாலும் பணம் வந்தாலும் போதும்னு நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. எப்படி வந்தாலும் காசு வந்தாலும் போதும் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கு. எனக்கு ஒருத்தர் தெரியும், நான் சொல்வதற்கு வருத்தப்படுகிறேன், ஆனாலும் கூட இதை சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு துன்மார்க்க தொழில் செய்யக்கூடியவன். நான் சொல்லுகிறது கொஞ்சம் உங்களுக்கு தவறாக இருக்கும், ஆனால் வேற வழி இல்லை. ஒரு அருவருப்பான தொழில் செய்யக்கூடியதான ஒருவன். அவன் கொண்டு வந்து, அவன் பெரிய மனுஷன், அவன் சமுதாயத்தில் பெரிய பேர் பெற்ற ஒரு மனுஷன். அவன் கொண்டு வந்து ஒரு ஊழியக்காரனிடத்தில் பணத்தை கொடுக்கிறான். அவன் அருவருப்பான தொழில் செய்கிறவன் என்று ஊருக்கே தெரியும், அந்த ஊழியக்காரனுக்கும் தெரியும், அத்தனை பேருக்கும் தெரியும். கொண்டு வந்து கொடுக்கிறான். கொடுக்கும்போது என்ன நடக்கிறது தெரியுமா? அந்த ஊழியக்காரனும் அவன் மனைவியும் அந்த பணத்தை வாங்கி அதை ஃபோட்டோ எடுத்து அதை பத்திரிகையில் போட்டு, இவர் கொண்டு வந்து நமக்கு ஊழியத்திற்கு இவ்வளவு கொடுத்தார். நான் சொல்லுகிறேன், அந்த துன்மார்க்கன் அதை கொண்டு வரும்போது நீ செய்திருக்க வேண்டிய வேலை என்ன தெரியுமா? கர்த்தர் எனக்கு போதுமானதை கொடுத்திருக்கிறார், உங்களுக்குத்தான் இப்பொழுது தேவை இருக்கிறது. அந்த தேவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், மனம் திரும்புங்கள், தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுங்கள், ஒரு சபையிலே அங்கத்தினராக இருங்கள். அதற்கு பிறகு மனம் திரும்பின பிறகு இந்த காசை கொண்டு வந்து கொடுங்கள், நான் வாங்கிக்கிறேன் என்று சொன்னால் அவன் மனம் திரும்பி இருப்பான். ஏனென்று தெரியுமா? அவனை பொறுத்த வரைக்கும் அவன் பாவி என்று அவனுக்கு தெரியும், ஆனால் அந்த பணம் பாவத்தின் பணம் என்று அவனுக்கு தெரியாது. ஏன்னா பணத்துக்காக தான் அவன் எல்லாத்தையும் செய்கிறான். அதனால பணம் எல்லா பாவத்தையும் போய்க்கணும்னு அவன் நம்புறான். பல இடங்களில் போய் அந்த பணத்தை போட்டோன்னே என் பாவம் போயிடுதுன்னு நினைக்கிறான். அந்த பணத்தை யூஸ் பண்ணி லட்சம் பேருக்கு தானம் தர்மம் பண்ணா என் பாவம் போயிடுச்சுன்னு அவன் நம்புறான். அதே மாதிரி தான் உன்னையும் நம்புறான். இந்த ஊழியக்காரர் கொண்டு வந்து கொடுத்தவனே என் பாவம் போயிடுன்னு நினைக்கிறான். எப்படி போகும்? போகாது. அவன் பாவி என்று தெரிந்தும், அந்த பணம் அருவருப்பான பணம் என்று தெரிந்தும், அது துன்மார்க்க பணம் என்று தெரிந்தும் நீ அதை ரிஜெக்ட் பண்ணாம, அவனை உணர்த்தாம அந்த பணத்தை நீ கையில் வாங்கினால் அந்த நாகமானின் குஷ்டம் உன்னை பிடிக்கும். அந்த துன்மார்க்கத்தினுடைய பாவம் உன்னையும் உன் தலைமுறையும் பிடிக்கும். அதான் நடக்கும். காரணம், நீ உணர்த்தல, உனக்கு தெரிஞ்சு நீ சொல்லல, தெரியாம வாங்கிட்டீங்க. அது வேற. காணிக்கப்பட்டியில் கொண்டு வந்து போட்டுருவாங்க. சிலர் யாருன்னே நமக்கு தெரியாது, கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. அது வேற. உனக்கு நல்லா தெரிஞ்சு நான் சொல்றேன். எப்பவுமே தெரிஞ்சுக்குங்க, பணத்துக்கு, ஊழியத்திற்கு பணம் தேவை, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் பணம் ஊழியம் அல்ல. இந்த ஊழியத்திற்கு தேவையை பரலோகம் சந்திக்கும். உன்னை அழைக்கும் போதே உன் ஊழியத்தினுடைய முடிவு வரைக்கும் எல்லா தேவைகளையும் பரலோகம் ரெடி பண்ணிட்டு தான் கூப்பிடுச்சு. உன்னை நடுத்தர நிறுத்தத்துக்கு பரலோகம் கூப்பிடவே இல்லை. வனாந்தரத்தில் கொண்டு வந்து சாவடிக்கிறதுக்கு பரலோகம் கூப்பிடல. பரலோகம் உன்னை எதுக்கு கூப்பிடுச்சு தெரியுமா? முடிவு பரியந்தம் ஓடி முடிக்கிறதுக்கு தான் கூப்பிட்டுருக்கு. விசுவாசத்தை துவக்கினவர் முடிக்கவும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒண்ணுமே இல்லாம ஒரு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே வழி இல்லாத போது கூப்பிட்டு உன்னை நடத்தின தேவன் இன்னைக்கு 3 வேளை ஆகாரத்தையும் எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறாரு. இனிமேலாம் நடத்தாம போயிட போறாரு. ஏன் உனக்கு திடீர்னு எதுகால பயம்? நான் தான் கஷ்டப்பட்டேன், என் பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? உன்னை காப்பாத்தின ஆண்டவர் உன் பிள்ளைகளையும் காப்பாற்றுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீ வச்சுட்டு போற பணம் உன் பிள்ளையை காப்பாத்தாது. நீ வச்சுட்டு போயிருக்கிற ஆஸ்தி உன் பிள்ளையை காப்பாத்தாது. ஒரு நாள் எல்லாம் அழிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா உன் பிள்ளைக்கு நீ கொடுத்துட்டு போற விசுவாசம், உன் பிள்ளைக்கு நீ கொடுத்துட்டு போற இயேசு கிறிஸ்து முடிவு பரியந்தம் நடத்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த தைரியம் உனக்கு வரணும். இன்னைக்கு நிறைய கேயாசிகள், இதான் அதோடைய விளைவு. இது எலிசா கிட்ட இருந்த ஒரு கேயாசி. அதே மாதிரி ஒருத்தன் இயேசு கிட்ட இருந்தான் பாருங்க, யூதாஸ் காரியத். என்ன நடந்துச்சு? இயேசுவை காட்டி கொடுப்பதற்கு 30 வெள்ளிக்காசு. இந்த யூதாஸை பத்தி பல பேர் பல காரணங்கள்லாம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, யூதாஸ் 30 வெள்ளிக்காசுக்காக ஆசைப்படல, அவர் வேற ஒரு காரணத்துக்கு ஆசைப்பட்டாரு.
இவர்கள் எல்லாம் கொஞ்சம் நூதனமாக யோசித்து இவங்க சரித்திரம் படித்து நிறையா சொல்கிறாங்க. நான் பைபிளில் உள்ளதை உங்களுக்கு சொல்கிறேன். 30 வெள்ளி காசுக்காக தான் அவன் காட்டி கொடுத்தான். அப்படி தான் போட்டிருக்கு பைபிளில். அவன் திருடன்னு போட்டிருக்கு. ஸோ நம்ம அதையே எடுத்துப்போம். 30 வெள்ளி காசு காட்டி கொடுத்தான். இந்த 30 வெள்ளி காசை வச்சு அவன் என்ன பண்ணான் யோசித்து பாருங்கள். அந்த 30 வெள்ளி காசு அவனை காப்பாத்துச்சா? அந்த 30 வெள்ளி காசு அவன் வாழ்க்கைக்கு போதுமா? கேஆசி வாங்கின இந்த காசை வச்சுக்கிட்டு தோட்டம் துறவுகள்லாம் வாங்கலாமா? 30 வெள்ளி காசை வச்சு லேண்டெல்லாம் வாங்கலாம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வாங்க முடியும். நல்லா ஒரு எதிர்காலத்துக்கு தேவையானதெல்லாம் அமைச்சு கொள்ள முடியும். ஆனால் முடிவு என்னவா இருந்துச்சு? நாண்டு கொண்டு செத்தான். இன்னைக்கு நிறைய பேரை பார்க்குறேன், ஆவிக்குரியவங்களை பார்க்குறேன். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஒரு ஆவிக்குரிய சபையில் கூட அவங்க இணைஞ்சிருக்கிறாங்க. ஆனால் லஞ்சம் வாங்கிறதுக்கு கூச்சப்படுறது கிடையாது, வட்டி வாங்கிறதுக்கு கூச்சப்படுறது கிடையாது. நீ வட்டிக்கு பணம் கொடுத்து லஞ்சம் கொடுத்து வாங்கினா நீ 1000 காரணங்கள் உனக்கு நீ சொல்லிக்கொள்ளலாம். நீ உதாரணங்களை எடுத்துக்கொள்ளலாம். அல்ல அந்த பேங்க்ல அப்படி செய்கிறாங்க, இவங்க இப்படி பண்ணுறாங்க. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, வட்டிக்கு பணம் கொடுப்பது பாவம்னு பைபிள் சொல்லுது. வட்டிக்கு பணம் கொடுப்பது பாவம். அந்த வட்டிக்கு கொடுத்து அதுலேயும் அநியாய வட்டி கொடுத்து அந்த மனுஷனை கிரஷ் பண்ணி மிரட்டி அந்த பணத்தை வாங்குறிய எப்படி? ஒரு சிலர்லாம் சபைக்குள்ள உட்காந்துக்கிட்டு வட்டிக்கு விடுறான். சபைக்குள்ள உட்காந்து நீ வட்டிக்கு விட்ட கர்த்தர் உன்னை நொறுக்கி போடுவார், தெரிஞ்சுக்க. அது மட்டும் இல்லை, சில ஊழியர்கள் இந்த வேலையை செய்கிறாங்க. சபைக்குள்ள உட்காந்துக்கிட்டு அவங்க இந்த வேலையை செய்கிறாங்க. இல்லைன்னா செய்கிறவங்களை அனுமதிக்கிறாங்க. அதுவும் தப்பு. கர்த்தருடைய ஆலயத்தை கல்லர் குகையாய் மாற்றக்கூடாது. கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள வியாபாரத்திற்கு இடமே கிடையாது. ஆஃபரிங் தசமபாகம் அது கர்த்தருக்கும் உங்களுக்கும் உள்ளது. ஆனால் கர்த்தரிடத்துல வரவங்கிட்ட நாகமானிடத்துல நீ அந்த மாதிரி காரியங்களை செய்தனா கர்த்தர் ஒரு நாள் அனுமதிக்க மாட்டார். இன்னும் ஒரு படி மேலே போய் யூதாஸ் கர்த்தரையே சேல்ஸ் பண்ணிட்டான், கர்த்தரையே வித்துட்டான். பாருங்க, இன்னைக்கு பெரிய சேல்ஸே இயேசுநாதர் தான். இயேசுநாதரை சேல்ஸ் பண்ணி பணம் சம்பாரிச்சு செட்டில் ஆகிறவங்க எத்தனை பேர்? கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆலயத்துக்குள்ள புறா வித்தாலே தப்பு. ஆலயத்துக்குள்ள பாட்டை விற்கலாம், ஆலயத்துக்குள்ள சீடி விற்கலாம், ஆலயத்துக்குள்ள எல்லாம் விற்கலாம். ஆனா புறா வித்தா மட்டும்தான் தப்பு. மிச்சம் எதை வித்தாலும் தப்பு இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, சத்தியம் ஒரு நாள் உங்களுக்கு எதிராக வந்து நிற்கும். நீங்கள் சத்தியத்தை அறிந்தும் அதை மீறுகிறீர்கள். தெரியாத வரைக்கும் ஓகே, நம்ம தெரியாத ஒரு காலத்தில் பண்ணியிருப்போம். அதை என்னைக்கு ஆண்டவர் உணர்த்துறாரோ we must stop. சுவிசேஷம் விற்பனைக்கு அல்ல, கர்த்தருடைய வார்த்தை விற்பனைக்கு அல்ல. அதில் வச்சு ஆண்டவர் போஷிக்க சொல்றார். அதில் உனக்கு ஒரு ஆஃபரிங் கொடுக்குறாங்க, நம்ம வாங்கிக்கிறோம். அவங்க கொடுக்கல விட்டுடுறோம். சிலர் அதுலேயும் ஒரு படி போய் நீ ஆஃபரிங் கொடுத்தாதான் நான் உனக்கு பிரசங்கம் பண்ணுவேன், ஆஃபரிங் கொடுத்தாதான் நான் இப்படி செய்வேன். இதையெல்லாம் கர்த்தர் ஒரு நாள் அனுமதிக்கிறது இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒரு இடத்துல ஆஃபரிங் கொடுப்பாங்க, ஒரு இடத்துல கொடுக்க மாட்டாங்க. ஒரு சிலர் ஏமாத்துவாங்க. இருந்துட்டு போட்டோம். அவங்க யாரை ஏமாத்துறாங்க? உன்னை அல்ல, உன்னை அனுப்பினவரை அவர்களை ஏமாத்துகிறார்கள். நான் சொல்லுவேன், என்னுடைய ஊழியத்தின் பாதையில் நான் இந்த 17 ஆண்டு காலம் கடந்து 18வது ஆண்டு பல இடங்களிலே சிலர் ஆஃபரிங்கில் என்னென்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். என்னை அழைத்தவர்களுக்கும் தெரியும் அவங்க எனக்கு என்னென்ன பண்ணாங்கன்னு சொல்லி. என்னை அவர் நடத்தின விதம் எனக்கு தெரியும். ஒரு முறை ஒரு ஊழியர் என்னை கடினமாய் நடத்தினார். ஊழியத்தை 3 நாள் முடித்து விட்டு நான் திரும்பி போகும்போது அவர் கொடுத்த ஆஃபரிங் நான் திரும்பி வர பஸ்ஸுக்கே பத்தாது. அப்பொழுது அந்த பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இவர் என்ன ஊழியர் ஆண்டவரே, இவர் இப்படி செய்கிறாரு, இவர் இப்படி இருக்கும்போது நான் எப்படி என்னோட குடும்பத்தை காப்பாற்றுவேன்? என்னை ஆவியானவர் கேட்ட கேள்வி, நீ எனக்கு ஊழியம் பண்ணியா அவனுக்கு ஊழியம் பண்ணியா? நீ யாருக்கு ஊழியம் பண்ண வந்த? நான் சொன்னேன், ஆண்டவரே நான் உமக்கு ஊழியம் பண்ண வந்தேன். அப்போ நீ எங்கிட்ட தான் கேட்கணும். நான் அனுப்புகிறவன் கொடுப்பான் கொடுக்க மாட்டான். நான் அனுப்புனது அவனுக்கு அல்ல, அவனுக்கு கீழே உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு, அங்கே இருக்கிற ஆத்துமாக்களுக்கு, அவர்கள் பரலோகம் வருவதற்கு நான் அவனை நியாயம் தீர்த்துக் கொள்வேன். உன் தேவை என்ன? என்னிடத்துல கேள், நான் உனக்கு தரேன். காரணம், உனக்கு எஜமான் நான், உனக்கு தகப்பன் நான். நீ அவங்ககிட்ட எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கொடுத்தா அவனுக்கு ஆசீர்வாதம், கொடுக்காவிட்டால் நான் 2 மடங்கு உனக்கு தருவதற்கு. நான் சொல்லுவேன், ஊழியத்தின் பாதையில நான் ஒரு இடத்துல இழந்தேன் என்று எனக்கு தெரிந்தால் நான் சந்தோஷப்படுவேன். சில நாட்கள்ல சில இடத்துல நான் ஃப்ரீயா மினிஸ்ட்ரி பண்ணிட்டு வருவேன். அதாவது அவங்க கூப்பிட்டுட்டு கொடுக்க மாட்டாங்க, ஃப்ரீ. அன்னைக்கு அவ்வளவுதான். அப்ப நான் நினைச்சுக்கொள்வேன், கர்த்தர் வேற எங்கேயோ எனக்கு 2 மடங்கா வச்சிருக்கிறார் போல, அதனாலதான் இவங்க கொடுக்கல. உண்மை அதுதான். ஆஃபரிங்க நம்பி ஊழியம் பண்ணக்கூடாது, கர்த்தரை நம்பி ஊழியம் பண்ணணும். நீ கர்த்தரை நம்பி ஊழியம் பண்ணு. கொடுக்கிறவன் கொடுக்காதவன்ற கான்செப்டே நமக்கு கிடையவே கிடையாது. கொடுக்கிறவர் ஒருவர் இருக்கிறார், அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனத்தையும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அவர் அழைத்தவர் பொய்யுரையாத தேவன், கையை பிடிச்சவர், கடைசி வரைக்கும் நடத்த வல்லமை உள்ளவர். எதுலையும் நீ குறைவுபட மாட்டேன்.
எதில் நீ விழுந்து போக மாட்ட. தேவன்கிட்ட வர்றவனை பார்க்கவே பார்க்காது, தேவன்கிட்ட வர பணக்காரனை பார்க்காது, தேவன்கிட்ட வர ஆசீர்வாதம் பார்க்காது. அவங்க வந்து உனக்கு கொடுத்தாங்கன்னா தோத்திரம் வாங்கி, அது வேற விஷயம். ஆனால் அதையும் வேணாங்கிற எலிசாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம அந்த அளவுக்கு இல்லைன்னா பரவாயில்ல, ஆனால் அவங்களா கொண்டு கொடுக்கும்போது ஜோம் பண்ணிட்டு வாங்கி. ஆனால் கொடுக்கறது நல்ல உண்மை உள்ளவனான்னு பார்த்துக்கணும், கர்த்தருக்குள்ள இருக்கிறான்னு பார்த்துக்கணும். ஒருவேளை தெரியாமல் வாங்கியிருந்தா பரவாயில்ல. ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு, காணிக்கையில் நாய் வித்த காசு வரக்கூடாதுன்னு இருக்கு, காயின் காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லைன்னு இருக்கு. காணிக்கையில் கூட கர்த்தர் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறார். இன்னைக்கு திமோத்தியும் சீலாவை போல, நேற்று நம்ம பார்த்தோம், திமோத்தியும் சீலாவை போல நமக்கு வைராக்கியம் உள்ள ஊழியர்கள் இருக்கிற இதே காலகட்டத்தில் தான் கேயாசிகளும் யூதாசுகளை போன்றவர்களும் இருக்கிறார்கள். இவர்கள் தேவனை வித்து பணம் சம்பாதிக்கிறவர்கள், தேவனையே வியாபாரம் பண்றவங்க. எனக்கு பெரிய ஆச்சரியம், இன்னைக்கு அவங்களுடைய மூளைய, அந்த பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் மூளைய உலகத்தான் பயன்படுத்துறதை விட இன்னைக்கு மினிஸ்ட்ரியில் அதிகமாக பயன்படுத்துறாங்க. பயன்படுத்தி எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி விசுவாசிக்கிட்டு வந்து காசு வாங்கலாம், எப்படி பண்ணலாம். அந்த காசை கொஞ்ச நேரம் அப்படி ஓரம் வச்சுட்டு கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் உட்கார். எப்போ எதுக்கு இப்படி செய்யற ஆளெல்லாம் யாருன்னு பாருங்களேன். குரோர்ஸ்ல போட்டு குரோர்ஸ்ல எடுக்க ஆசைப்படுறாங்க. இவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனை பாருங்க, அவங்க அப்பாவை பாருங்க, அவங்களுடைய தாத்தாவை பாருங்க. அவங்க எல்லாம் ஒண்ணும் இல்லாம இந்த மினிஸ்ட்ரிக்கு வந்து இவ்வளவு பெரிய பரிவாரத்தை உருவாக்கி வச்சாங்க. அது மேல உட்கார்ந்துகிட்டு இவங்க பண்றது தான். நான் சொல்றேன், அந்த தாத்தாவுக்கிட்டையும் அப்பா கிட்டையும் பணம் இல்லை, கர்த்தர் இருந்தார். உங்ககிட்ட இன்னைக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, பணம் இருக்கு, ஐடியா இருக்கு, கர்த்தர் இல்லை. வெரி கேர்ஃபுல். உன்னை கடைசியில் பணம் காப்பாத்தாது. இன்னைக்கு பணத்தையும் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு சுவாசிக்க காத்து இல்லாமல் அலைஞ்சிட்டு இருக்கிறான் மனுஷன். சுவாசிக்க ஆக்சிஜன் இல்லாமல் இருக்கான். எவ்வளோ பணம் இருக்கு, ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைக்குமான்னு கேட்குறான். எங்கிட்ட ஆயிரக்கணக்கில் பணம் இருக்கு, வேக்சின் கிடைக்குமான்னு அலைகிறான். கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. பணம் காப்பாத்தாது. பணம் ஒரு நாளில் ஒரு நாள் உன்னை ஒழிக்கும். பணம் தேவை, அது நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். பணத்துக்கு பின்னாடி நீ போகக்கூடாது, உனக்கு பின்னாடி பணம் வரணும். கேயாசி நாகமானுக்கு பின்னாடி போகக்கூடாது, நாகமான் தான் கேயாசிக்கு பின்னாடி வரணும். இதுதான் ஆசீர்வாதம். ஊழியத்தில் மட்டும் ஒன்று வச்சுக்கொள்ளுங்க, நான் ஊழியத்துக்கு வந்தது பணத்துக்காக அல்ல, கர்த்தருக்காக. நான் கர்த்தருக்காக இருப்பேன், கர்த்தர் என் தேவைகளை சந்திப்பார். ஒரு குறையில்லாதபடி 23ஆம் சங்கீதம் அழகா சொல்லுது, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் நன்மையும் கிருபையும் தேடி போக மாட்டேன், நான் கர்த்தருக்கு பின்னாடி போவேன், நன்மையும் கிருபையும் என் பின்னால் வரும். இதை மனசில் வச்சுக்கொள்ளுங்க. நம்ம ஜெபம் பண்ண போறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கென்று ஒரு வைராக்கியம் உள்ள ஊழியர்களாக, உண்மையும் உத்தமுள்ள ஊழியர்களாக, நீர் விரும்புகிற ஒரு ஊழியராக நீங்க முடிச்சுட்டு வரும்போது, அந்த ஸ்தேவான் உள்ள நுழையும் போது நீங்க எழுந்திருச்சு நின்று வரவேத்தீங்கன்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே வேதத்தில். அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சுட்டு நாங்கள் சந்திக்க வர கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. எங்களை இழுக்க பார்க்குற இந்த உலகத்தின் ஆசைகள், பொருளாசைகள், பணத்தாசைகள், மண் ஆசைகள் எல்லாவற்றையும் ஓரங்கட்ட கர்த்தர் கிருபை பாராட்டும். உண்மையே நோக்கி பார்க்கட்டும், நாங்கள் தேவனை நோக்கி பார்க்கட்டும். தேவன்கிட்ட வர்ற நாகமானை நாங்கள் பார்க்க வேண்டாம், தேவன்கிட்ட வர்ற பிரதான ஆசாரியர்கள் நாங்கள் பார்க்க வேண்டாம், அவங்க கிட்ட இருக்கிற வெள்ளி பணத்தை நாங்கள் பார்க்க வேண்டாம். கர்த்தரையே நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.